Exercise 7.2ல first sum தான் பார்க்க போறோம். Without expanding the determinant, prove that அப்படின்னு சொல்லி ஒரு determinant equal to 0 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அணிக்கோவையை விரிவுபடுத்தாமல் ஒரு determinant equal to 0 என நிறுவுக. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். அந்த determinant அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் c ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ரெண்டு காலமோ ரெண்டு ரோவோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஐடென்டிக்கலா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த டிட்டர்மினன்ட் ஜீரோன்னு சொல்லலாம். அப்ப ஏதாவது ஒரு சிம்பிளிபிகேஷன் காமனா எடுக்கிற டேர்ம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது மாதிரி எடுக்கலாம். இல்ல மல்டிபிளிகேஷனோ இல்ல டிவைடோ ஏதோ ஒண்ணு பண்ணி என்ன செய்யணும், ரெண்டு காலம்ஸை ஈக்குவலா ஐடென்டிக்கலா நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கணும். ஓகேவா? அப்படி கொண்டு வந்துட்டா நம்ம என்ன சொல்லிடலாம், ஈக்குவல் டு ஜீரோன்னு ஈஸியா நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் காலத்துல எஸ்ங்கிற டேர்ம் எல்லாத்துலயுமே இருக்கு இல்லையா? அப்ப நம்ம இந்த எஸ்ங்கிற டேர்ம வெளியில எடுத்துடலாம். வெளியில எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும், இங்க 1 இருக்கும். 1 1 1. மீதி இருக்கிற காலம்ல அப்படியே தான் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இங்க பாருங்க, பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் சி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இது அப்படியே தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னு பாருங்க, இதை 1 ஆக்கியாச்சு. இதே மாதிரியே வேற ஏதாவது ஒரு காலத்தை 1ன்னு ஆக்கணும், இல்ல வேற ஏதாவது ரெண்டு காலத்தை வேற நம்பர்ஸா இருந்தா கூட ஈக்குவலா ஐடென்டிக்கலா ஆக்கணும்னா என்ன செஞ்சிடலாம், நம்ம 0 கொண்டு வரலாம். இப்ப நம்மள்ட்ட இந்த ரெண்டு காலம்ஸ் இருக்கு. இதுல பாருங்க, இங்க பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர்னா எது விட்டு போயிருக்கு, ஏ ஸ்கொயர்ங்கிறது விட்டு போயிருக்கு. அப்ப எல்லா டேர்ம்ஸ்லயும் இந்த காலம் 3ல உள்ளதுல எதாவது விட்டு போயிருக்குன்னா காலம் 2ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் விட்டு போயிருக்கு. அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் காலம் 2வையும் காலம் 3யையும் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா நம்பர்ஸும் இங்க ஈக்குவலா வந்துரும். சோ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்க இந்த சைட்ல எழுதிக்கங்க, சின்ஸ் காலம் 3 இம்ப்ளைஸ் காலம் 3 பிளஸ் காலம் 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்ன செய்ய போறோம், காலம் 3ல எழுத போறோம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு காலத்துல இருக்கிறத அப்படியே எழுதிங்க, 1 1 1 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. காலம் 3யை மட்டும் என்ன செய்ய போறீங்க, இதுல ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுத போறீங்க. ஆட் பண்ணி எழுதுனா எல்லாத்துலயுமே என்னதான் வரப்போகுது, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர்ங்கிற டேர்ம் தான் வரப்போகுது. அப்படியே என்ன செய்யுங்க, எல்லாத்துலயும் அதையே எழுதிக்கோங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். இங்கேயும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். இப்ப பாருங்க, காலம் 3ல எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா. அப்ப அந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் நம்ம என்ன செஞ்சிடலாம், வெளியில எடுத்துக்கலாம். இங்க எஸ்ங்கிறது மல்டிப்ளை இருக்கு, அதனால எஸ் அப்படியே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன செய்ய போறேன், எஸ்ஸையும் எடுத்தாச்சு. திருப்பி என்னது, இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர்ங்கிறதையும் வெளியில எடுத்துடுறேன். அப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் காலம் 1 1 1 இருக்கும், செகண்ட் காலம் அப்படியே தான் இருக்கும் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு. தேர்ட் காலத்துல அந்த டேர்ம்ஸ் எடுத்ததுன்னா என்ன ஆயிடும், 1ன்னு ஆயிடும். இப்ப காலம் 1ம் காலம் 3யும் நம்மளுக்கு ஐடென்டிக்கலா இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யலாம், ரெண்டு காலம் ஐடென்டிக்கலா இருந்ததுன்னா நம்ம அந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ என்னன்னு செஞ்சிடலாம், 0ன்னு போட்டுடலாம். எதனால, சின்ஸ் காலம் 1 ஐடென்டிக்கல் டு காலம் 3ங்கிறதுனால என்னது, இந்த டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0. இது 0ங்கிறதுனால இது எதுக்கு ஈக்குவல், 0ன்னு நம்ம என்ன சொல்லி வச்சுருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடு 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, which is equal to ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. therefore or hence proved.